தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் அரசு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே உள்ள வெளிநாட்டு மாணவர்களிடம் வசூலிக்கும் பல்கலைக்கழக கட்டணத்தை மிக அதிகமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது. பிரான்சின் புதிய மாற்றங்களை கருப்பின முஸ்லிம் மேயர் பிரதிபலிக்கிறார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அவர்களின் கென்யா பயணம் எதிர்ப்புகளை சந்தித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் பிரான்சின் பழைய செல்வாக்கு குறைவடைந்து வருவதாக மேக்ரோ கூறியுள்ளார். பிரான்ஸ் செனட் சபை கருணை கொலை சட்ட வரைவை ஏற்க மறுத்துள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே, லா குர்னோவ். வாட்ஸ்அப் 00631514200993. பிரான்ஸ் அரசு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே உள்ள வெளிநாட்டு மாணவர்களிடம் வசூலிக்கும் பல்கலைக்கழக கட்டணத்தை மிக அதிகமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது. இந்த முடிவு மாணவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் மாணவர் அமைப்புகளிடையே கடும் எதிர்ப்பை உருவாக்கியிருக்கிறது. புதிய திட்டத்தின்படி 2026-27 கல்வியாண்டு முதல் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே உள்ள மாணவர்கள் இளங்கலை பட்டப்படிப்புக்கு வருடத்திற்கு 2895 யூரோ, முதுகலை பட்டப்படிப்புக்கு வருடத்திற்கு 3941 யூரோ செலுத்த வேண்டும். இதற்கு முன்னர் அவர்கள் முறையே 178 யூரோ, 254 யூரோ மட்டுமே கட்டணம் செலுத்தினர். இந்த கட்டணம் தற்பொழுது சுமார் 16 மடங்கு உயர்கிறது. இந்த திட்டம் சூஸ் பிரான்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் என்ற அரசு திட்டத்தின் ஒரு பகுதியாகும். பல்கலைக்கழகங்கள் இதுவரை இந்த கட்டண விலக்கு முறையை கட்டுப்படுத்தி அதிக மாணவர்களிடம் முழு கட்டணத்தை வசூலிக்க முயற்சிக்கிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு கூடுதலாக 250 மில்லியன் யூரோ வருவாய் கிடைக்கும் என அரசு எதிர்பார்க்கிறது. ஆனால் மாணவர் அமைப்புகள் இதை பாகுபாடு காட்டும் கொள்கை என்று விமர்சிக்கின்றன. அத்துடன் கல்வி என்பது பணக்காரர்களுக்கான உரிமையாக மாறக்கூடாது என்று கண்டனம் தெரிவித்துள்ளன. பல பல்கலைக்கழகங்களும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. குறிப்பாக ஏழை நாடுகளில் இருந்து வரும் திறமையான மாணவர்கள் பிரான்சை தவிர்த்து ஜெர்மனி அல்லது ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடும் என்ற அச்சம் உள்ளது. ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது
ஜெர்மனியில் பல அரசு பல்கலைக்கழகங்களில் கல்வி கட்டணம் இல்லை. நிர்வாக செலவாக சில 100 யூரோ மட்டும் வசூலிக்கப்படுகிறது. நெதர்லாந்து, டென்மார்க் போன்ற நாடுகளில் வெளிநாட்டு மாணவர்களுக்கான கட்டணம் ஏற்கனவே மிக அதிகமாக உள்ளது. பிரிட்டனில் பல்கலைக்கழக கட்டணங்கள் இதைவிட மிகவும் உயர்ந்தவை. அதனால் பிரான்ஸ் இன்னும் சில நாடுகளை விட குறைவானதாக கட்டணத்தை அறவிட்டிருந்தாலும் அனைவருக்கும் சம கல்வி என்ற அதன் பாரம்பரிய கொள்கையில் இருந்து இப்பொழுது விலகுகிறது என விமர்சனங்கள் வெளியாகியுள்ளன. பிரான்சின் புதிய மாற்றங்களை கருப்பின முஸ்லிம் மேயர் பிரதிபலிக்கிறார். மாலி வம்சாவளியைச் சேர்ந்த குடும்பத்தின் மகனும் இடதுசாரி கட்சியான லா பிரான்ஸ் இன்சுமியஸ் உறுப்பினருமான பாலி பகயோகோ நகராட்சி தேர்தலில் முதல் சுற்றிலேயே வெற்றி பெற்று பிரான்சின் வலதுசாரி ஊடகங்களில் இனவெறி அலை ஒன்றை தூண்டியுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அவர்களின் ஓவியம் அலுவலக சுவரின் கீழே சாய்ந்தபடி இருக்கிறது. அதற்கு அருகில் கையால் எழுதப்பட்ட ஒரு வாசகம், இங்கேயே புதிய பிரான்ஸ் தொடங்குகிறது. அந்த ஓவியம் நான் வந்த பொழுது அதே போலதான் இருந்தது. அதை நான் அகற்றவில்லை, சுவரில் மீண்டும் மாட்டவும் இல்லை என்று புதிய மேயர் பாலி பகயோகோ விளக்கியுள்ளார். புதிய மேயரின் மின்னில நிற அலுவலக ஜன்னலில் இருந்து பிரான்ஸ் மன்னர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்ட புகழ்பெற்ற பேராலயத்தை காணலாம். அதே நேரத்தில் ஹலால் கடைகளின் மனம் நிறைந்த குறுகிய தெருக்களையும் பள்ளிவாசல்களுக்கு இடையே தலைக்கவசம் அணிந்த பெண்கள் நடந்து செல்லும் காட்சிகளையும் காண முடிகிறது. இதுவே சென்டனி நகரத்தின் பல் சமூக முகம். பாரிஸ் பிராந்தியமான இல்து பிரான்சின் இரண்டாவது பெரிய நகரமான சென்டனியில் சுமார் 1,15,000 மக்கள் வசிக்கின்றனர். இது பிரான்சின் மிக ஏழ்மையான பகுதியாகும். குடியேறிகளின் அதிக விகிதம் கொண்ட பகுதியாகவும் இது திகழ்கிறது. மக்கள் தொகையில் 1/3 பகுதி குடியேற்றவாசிகள். இந்த நகரின் புதிய மேயராக பாலி பகயோகோ வந்திருப்பது பிரான்சில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அவர் அமைதியாகவே பணியாற்றுகிறார். 52 வயதான பகயோகோ மார்ச் மாத நகராட்சி மன்ற தேர்தலில் முதல் சுற்றிலேயே 50.77% வாக்குகளுடன் வெற்றி பெற்றார். இது வரலாற்று சம்பவமாக கருதப்படுகின்றது. ஏனெனில் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நகரத்தின் முதல் கருப்பின மற்றும் முஸ்லிம் மேயராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த வெற்றி சில வலதுசாரி ஊடகங்களில் கடுமையான இனவெறி எதிர்வினைகளையும் உருவாக்கியிருந்தது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அவர்களின் கென்யா பயணம் எதிர்ப்புகளை சந்தித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் பிரான்சின் செல்வாக்கை புதிதாக உருவாக்கும் நோக்கில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ கென்யாவின் தலைநகர் நைரோபி நகரத்தில் நடைபெற்ற ஆப்பிரிக்கா ஃபார்வர்ட் உச்சி மாநாட்டில் பங்கேற்றிருந்தார். இந்த மாநாட்டில் மேக்ரோ ஆப்பிரிக்க நாடுகளுடன் சமத்துவம் மற்றும் புதிய கூட்டாண்மை அடிப்படையில் உறவுகளை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவித்திருந்தார். காலனித்துவ கால நினைவுகளை தாண்டி பொருளாதாரம், தொழில்நுட்பம், இளைஞர் வேலைவாய்ப்பு மற்றும் பசுமை ஆற்றல் போன்ற துறைகளில் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதையும் மேக்ரோ வலியுறுத்தினார். ஆனால் அவரது இந்த நட்பு முயற்சி அனைவராலும் வரவேற்கப்படவில்லை. கென்யாவிலும் ஏனைய ஆப்பிரிக்க நாடுகளிலும் சிலர் பிரான்ஸ் இன்னும் பழைய அரசியல் மற்றும் பொருளாதார செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டினர். சமூக வலைத்தளங்களிலும் எதிர்ப்பு கருத்துக்கள் அதிகமாக பகிரப்பட்டன. மேலும் சாஹேல் பிராந்தியத்தில் பிரான்ஸ் மேற்கொண்ட இராணுவ தலையீடுகள் மற்றும் பல பிரான்சின் முன்னைய காலனித்துவ நாடுகளுடனான உறவுகள் குறித்து விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆப்பிரிக்காவுக்கு புதிய கூட்டாளிகள் தேவை, பழைய ஆதிக்கம் வேண்டாம் என்று தெரிவித்திருந்தனர். இத்தகைய எதிர்ப்புகள் இருந்த பொழுதிலும் மேக்ரோ ஆப்பிரிக்க இளைஞர்களுடன் உரையாடி கல்வி மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை ஆதரிக்க பிரான்ஸ் உறுதி பூண்டுள்ளதாக கூறியுள்ளார். பிரான்சின் பழைய செல்வாக்கு ஆப்பிரிக்காவில் குறைவு. ஆப்பிரிக்காவின் பழைய நாடுகள் முன்பு பிரான்சின் காலனித்துவ நாடுகளாக இருந்தன. அதனால் பாதுகாப்பு, நாணயம், கல்வி மற்றும் இராணுவ ஒத்துழைப்பு போன்ற துறைகளில் பிரான்சுக்கு நீண்டகால செல்வாக்கு இருந்தது. ஆனால் சமீப ஆண்டுகளில் அந்த உறவுகள் பல நாடுகளில் சவாலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. சீனா, துருக்கி, அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஆப்பிரிக்காவில் வேகமாக தங்களது தாக்கத்தை அதிகரித்துள்ளன. சாஹேல் பிராந்திய மாற்றங்கள், மாலி, நைஜர், புர்கினா ஃபாசோ போன்ற நாடுகளில் நடந்த அரசியல் மாற்றங்கள் மற்றும் இராணுவ ஆட்சிகள் காரணமாக பிரான்ஸ் படைகள் வெளியேற்றப்பட்டன. இதனால் பிரான்சின் பாதுகாப்பு செல்வாக்கு குறைந்தது. சீனா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் மூலம் ஆப்பிரிக்காவில் சாலைகள், துறைமுகங்கள், ரயில்வே போன்ற பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களில் முதலீடு செய்து வருகின்றது. இதனால் பொருளாதார செல்வாக்கு அதிகரித்துள்ளது. துருக்கி கல்வி, கட்டுமானம், மனிதாபிமான உதவி மற்றும் விமான சேவைகள் போன்ற துறைகளில் ஆப்பிரிக்காவில் வேகமாக விரிவடைந்திருக்கின்றது. அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் பெரும்பாலும் பயங்கரவாத எதிர்ப்பு, பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் தூதரக உறவுகள் மூலம் தனது பங்கை அதிகரித்து வருகிறது. ஆப்பிரிக்காவை பழைய காலனித்துவ பார்வையில் பார்க்காமல் சமத்துவம் அடிப்படையிலான புதிய கூட்டாண்மை உருவாக்க வேண்டும். பொருளாதாரம், கல்வி, தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் புதிய ஒத்துழைப்பு வேண்டும் என்று எமனுவல் மேக்ரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது பிரான்ஸ் தனது ஆப்பிரிக்க செல்வாக்கை இழந்து வருவதை ஒப்புக்கொண்டு புதிய வகை உறவுகளை உருவாக்க வேண்டும் என்ற அரசியல் அழைப்பாக பார்க்கப்படுகின்றது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள்.
பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்ஸ் செனட் சபை கருணை கொலை சட்ட வரைவை ஏற்க மறுத்துள்ளது. மரணத்துக்கு உதவுதல் மற்றும் கருணை கொலை என்பனவற்றுக்கு பிரான்சில் எதிர்ப்பு நிலவுகிறது. இதுபோலவே பிரிட்டனிலும் எதிர்ப்பு உள்ளது. ஐரோப்பாவின் பல நாடுகளில் உதவியுடன் தற்கொலை மற்றும் கருணை கொலை சட்டங்களை முன்னேற்றும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகளில் சமீபத்தில் நடைபெற்ற 2 முக்கிய நாடாளுமன்ற அமர்வுகள் இத்தகைய சட்டங்களுக்கான எதிர்ப்பு இன்னும் அரசியல் மற்றும் நெறிமுறை ரீதியாக வலுவாக இருப்பதை எடுத்துக்காட்டுகின்றன. பாரிஸில் பிரான்ஸ் செனட் சபை மீண்டும் ஒருமுறை உதவியுடன் மரணம் தொடர்பான சட்ட மசோதாவை ஏற்க மறுத்துள்ளது. அதேவேளை பிரிட்டன் மற்றும் வேல்ஸில் உதவியுடன் தற்கொலையை சட்டபூர்வமாக்க முயன்ற சட்ட வரைவு சட்டமன்ற அமர்வு முடிவடைந்ததால் நிறைவேறாமல் கைவிடப்பட்டது. 2 நாடுகளிலும் அரசியல் சூழ்நிலைகள் மாறுபட்டிருந்தாலும் இந்த விவாதம் தற்பொழுது தனி நபர் சுதந்திரம் என்ற கேள்வியை தாண்டி பலவீனமானவர்களின் பாதுகாப்பு, மருத்துவத்தின் வரம்புகள் மற்றும் முதியோர் அதிகரித்து வரும் சமூகங்களின் நெறிமுறை அடையாளம் ஆகியவற்றை மையமாக கொண்டிருக்கின்றது. பிரான்ஸ் புதிய ஒழுக்க வரம்பை வரைகின்றது. மே 11 திங்கட்கிழமை பிரான்ஸ் செனட் சபை வலுவான ஆதரவுடன் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கான இறுதிக்கால பராமரிப்பு சேவைகளை மேம்படுத்தும் தனி சட்ட வரைவை நிறைவேற்றியது. அதற்கு பின்னர் உதவியுடன் மரணம் சட்டத்தை அனுமதிக்கும் அரசாங்க ஆதரவு சட்ட வரைவை செனட் 2வது முறையாக நிராகரித்தது. 7 மணி நேர விவாதத்துக்கு பின்னர் நடைபெற்ற வாக்கெடுப்பில் 151 செனட்டர்கள் எதிராக வாக்களித்தார்கள். 118 செனட்டர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். இந்த முடிவு பிரான்ஸ் அரசியல் அமைப்பில் உள்ள ஆழமான கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்தியது. ஏற்கனவே தேசிய சபை இந்த மசோதாவின் பல வடிவங்களை 2 முறை ஒப்புதல் அளித்திருந்தாலும் செனட் உறுப்பினர்கள் பலர் இதை முக்கியமான ஒழுக்க வரம்பு என்று கூறி மறுத்தனர். இந்த விவாதம் உயிரின் மதிப்பு, மருத்துவ நெறிமுறைகள் மற்றும் சமூக பொறுப்பு குறித்து ஐரோப்பாவில் தொடர்ந்து தீவிரமாக பேசப்பட்டு வருவதை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய
திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர், ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.